இன்றைய தினத்தில் பல்வேறு செய்திகளை பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பல்கலைக்கழக துணைவேந்தர்களை நியமிப்பது தொடர்பான யுஜிசி வரைவு நெறிமுறைகளை திரும்ப பெற வேண்டும். மத்திய கல்வித்துறை அமைச்சருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம். யுஜிசி விதிமுறைகள் தொடர்பாக இந்தியா கூட்டணி ஆளும் மாநில முதலமைச்சர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம். யுஜிசி வரைவு நெறிமுறைகளை திரும்ப பெற பேரவையில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தல். பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்கு எதிராக 910வது நாளாக போராடும் மக்களுடன் தவேக தலைவர் விஜய் சந்திப்பு. ஏதோ ஒரு லாபம் இருப்பதால் தான் பரந்தூரில் திட்டத்தை நிறைவேற்ற முயற்சிப்பதாக குற்றச்சாட்டு. எப்படி அரிட்டாப்பட்டி பகுதி மக்கள் நம்ம மக்களோ அதே மாதிரி தானே பரந்தூர் மக்களும் நம்ம மக்கள். அப்படித்தானே ஒரு அரசாங்கம் யோசிக்கணும். ஆனா அப்படி செய்யலையே. ஏன் செய்யல? ஏன்னா இந்த விமான நிலையத்தையும் தாண்டி இந்த திட்டத்தில் அவங்களுக்கு ஏதோ ஒரு லாபம் இருக்குது. நம்பும் வகையில் நாடகம் ஆடுவதில் திமுக கில்லாடி என விஜய் விமர்சனம். அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் திட்டத்திற்கு எதிரான தீர்மானம் போன்று பரந்தூர் திட்டத்தை ஏன் எதிர்க்கவில்லை எனவும் கேள்வி. நீங்க உங்களோட வசதிக்காக அவங்களோட நிக்கிறதும் அவங்களோட நிக்காம இருக்கிறதும் நாடகம் ஆடுறதும் நாடகம் ஆடாம இருக்கிறதும் அது சரி. நம்புற மாதிரியே நாடகம் ஆடுறதுல தான் நீங்க கில்லாடிங்களாச்சு. அதையும் மீறி நம்ம விவசாயிங்க உங்க போராட்டத்துக்கு எதிராக போராடினாங்கன்னா பிரச்சனை தான். அதனால இனிமேல் உங்க நாடகத்தை பார்த்துக்கிட்டு மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. பரந்தூரில் இருந்து கள அரசியலை தொடங்குவதாக தவேக தலைவர் விஜய் அறிவிப்பு. உங்கள் வீட்டு பிள்ளையாக உங்களோடு இருப்பேன் என மக்கள் மத்தியில் உறுதி. என்ன உங்க வீட்டில் இருக்கிற ஒரு மகனா என்னோட கள அரசியல் பயணம் உங்களோட ஆசீர்வாதத்தோட இங்கிருந்து தான் தொடங்குது. வளர்ச்சிக்கு எதிரானவன் இல்லை என பரந்தூர் பகுதி மக்கள் மத்தியில் விஜய் உரை. விளை நிலங்களை பாதிக்காத வகையில் வேறு இடத்தில் திட்டத்தை நிறைவேற்றலாம் எனவும் பேச்சு. பரந்தூருக்கு பதில் வேறு இடங்களில் விமான நிலையம் அமைக்க வாய்ப்புள்ளதா என்று விஜய் சொல்ல வேண்டும். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேட்டி. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான ஞானசேகரனுக்கு 7 நாட்கள் போலீஸ் காவல். சிறப்பு புலனாய்வு குழுவினர் விசாரிக்க சைதாப்பேட்டை நீதிமன்றம் அனுமதி. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் 47 பேர் போட்டி என அறிவிப்பு. நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதா லட்சுமிக்கு மைக் சின்னம் ஒதுக்கீடு. கோமியத்தில் நோய் எதிர்ப்பு சக்தி இருப்பதற்கான சான்றுகள் தன்னிடம் உள்ளன. சென்னை ஐஐடி இயக்குநர் காமகோட்டி மீண்டும் விளக்கம். அதாவது சயின்டிபிக் பேசிஸ் இருக்கான்னு கேட்டதுக்கு நான் ஒரு 5 ரிசர்ச் பேப்பரும் ஒரு பேட்டன்ட்டும் இருக்கு. இதுல நல்ல சயின்டிபிக் பேசிஸ், ஆன்டி இன்ஃபிளமேட்டரி அதெல்லாம் இருக்கு. அதை பேஸ் பண்ணி தான் நான் சொல்றேன். இந்த பண்டிகையின் பொழுது அந்த இதை நீங்க சொன்னீங்க, அது எப்படி சார்? எங்களுக்கு சில பண்டிகை இருக்கிற போது பஞ்சகவியம் சாப்பிடுறது வழக்கம். நானும் சாப்பிடுவேன்.
புதுக்கோட்டையில் கனிம வள கொள்ளைக்கு எதிராக போராடிய சமூக செயற்பாட்டாளர் கொலையில் கைதான 4 பேருக்கு 15 நாட்கள் நீதிமன்ற காவல். மேலும் ஒரு குவாரி உரிமையாளருக்கு காவல்துறை வலைவீச்சு. கொல்கத்தாவில் பயிற்சி மருத்துவர் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்ட வழக்கில் குற்றவாளிக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை. பாதிக்கப்பட்டவரின் குடும்பத்திற்கு 17 லட்சம் ரூபாய் வழங்கவும் மேற்கு வங்க அரசுக்கு சியால்டா நீதிமன்றம் உத்தரவு. பெண் பயிற்சி மருத்துவர் வன்கொடுமை வழக்கிற்கும் தனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என குற்றவாளியாக தீர்ப்பளிக்கப்பட்ட சஞ்சய் ராய் கருத்து. தான் குற்றமற்றவன் என்றும் வழக்கில் சிக்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் நீதிமன்ற வளாகத்தில் முழக்கம். ஹமாஸ் படையினர் 3 பிணை கைதிகளை விடுவித்த நிலையில் பதிலுக்கு 90 பாலஸ்தீன சிறைவாசிகளை விடுவித்தது இஸ்ரேல். சொந்த ஊருக்கு வந்தவர்களை கண்ணீருடன் வரவேற்று அன்பை பொழிந்த குடும்பத்தினர். அமெரிக்கா சந்தித்து வரும் முக்கிய பிரச்சினைகளுக்கு வரலாறு காணாத வேகத்தில் தீர்வு காண்பேன் என ட்ரம்ப் உறுதி. தான் ஆட்சிக்கு வரும் முன்பே மாற்றங்கள் தொடங்கிவிட்டதாகவும் ஆதரவாளர்கள் மத்தியில் பெருமிதம்.